இரண்டாவது கட்டுரையாக வந்திருக்கிறது பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு மேடை பேச்சை தந்திருக்கிறார்கள். முதலாவது தரப்பட்ட அறிவுறுத்தல்களை ஒருக்கா வாசிப்பார். உயிருள்ள உயிரற்ற கூறுகளின் சேர்க்கையால் ஆனதே நாம் வாழும் புவி. தெய்வமாக கருதப்பட்டு மூதாதையர்களால் வழிபாடாற்றப்பட்ட இயற்கை அன்னை இன்று மனித நடவடிக்கைகளால் தன் பொலிவிழந்து வருகின்றாள். மனிதன் இயற்கைக்கு இழைத்த தீங்குகள் இன்று இயற்கை மனிதனுக்கு இழைக்கும் தீங்குகளாக திசை மாறியுள்ளன. இயற்கை அன்னையை காப்பது காலத்தின் கடப்பாடு என்பதை வலியுறுத்தும் வகையிலான மேடை பேச்சு. உங்களுக்கு மேடை பேச்சு தரப்பட்டிருக்கிறது. அப்ப இயற்கை அன்னை மனித நடவடிக்கைகளாலே பாதிப்புறுகிறாள். மனிதன் மீது இயற்கை கோபம் கொண்டிருக்கின்றது. அந்த கோபம் பல்வேறு வகைப்பட்ட செயற்பாடுகளாலே வெளிப்படுத்தப்படுகின்றது. இயற்கையை காத்து வருங்கால சந்ததியிடம் நாங்கள் சரியான முறையிலே கையளிக்கின்ற அந்த காலத்தின் கடப்பாடு, இதுதான் உங்களுடைய மேடை பேச்சாக தரப்பட்டிருக்கிற விஷயம். அப்ப இதை நீங்க எப்படி அமைக்கலாம், இதுக்கு என்ன தலைப்பு போடலாம் என்று முதல் பார்ப்போம். இயற்கை அன்னையை காப்போம், இயற்கையை நேசிப்போம், இயற்கையும் நாமும். இது போன்ற தலைப்புகளை நீங்கள் தரப்பட்ட விடயத்திற்கு பொருத்தமான தலைப்புகளை அமைக்கலாம். அதுக்குரிய புள்ளிகள் 2 புள்ளிகள். இந்த மேடை பேச்சை அமைக்கின்ற போது என்னென்ன விஷயத்தை கவனிக்க வேண்டும், அவதானிப்புக்குரிய விடயங்கள் என்னென்ன என்பதை முதல்ல சொல்றேன். சபையோரை விழித்தல். இப்ப நீங்க பேச்சாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தெரியும், நீங்க கட்டாயம் சபையோரை விழிக்க போறீங்க, வணக்கம் சொல்ல போறீங்க. இப்ப சபையோரை விழிச்ச பிற்பாடு வணக்கம், எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு வணக்கத்தை சொல்லலாம். மற்றது உங்களுடைய தலைப்பை அடியொற்றி, இப்ப இயற்கை அன்னையை காப்போம் என்பது உங்களுடைய தலைப்பு என்று சொன்னால் தலைப்பை அடியொற்றியதாக நீங்கள் பேச வேண்டும். தலைப்பை விட்டு நீங்க விளக்கி போகக்கூடாது. அந்த விடயப்பரப்புக்குள்ளே இருந்து அதற்கு தேவையான பிரதான கருத்துக்களை, துணை கருத்துக்களை முன்வைக்கின்ற வகையில உங்களுடைய இந்த பேச்சு அமைய வேண்டும். உள்ளடங்க வேண்டிய விடயம் என்ன சேர்க்கலாம், பாரம்பரியத்துல எல்லாம் என்ன சொல்லலாம். இயற்கை, அதை பற்றி நாங்க கரைக்கலாம். முதல் இயற்கை என்றா என்ன? உயிருள்ள உயிரற்ற கூறுகளினுடைய சேர்க்கையால இருப்பதுதான் இந்த இயற்கை. இது பல்வேறுபட்ட வளங்களை தன்னகத்தே கொண்டது. அது மழையாக இருக்கலாம், அல்லது ஒரு மலையாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், ஆறுகளாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், கனிய வளங்களாக இருக்கலாம், அது பெட்ரோலியம் போன்றவையாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ வளங்களை தன்னகத்தே கொண்டது. அப்ப அந்த வளங்கள் என்னென்ன அதை சுட்டி காட்டலாம். அதன் பிற்பாடு மனித நடவடிக்கைகளால் இயற்கை சூறையாடப்படலும் மாசடைதலும். இன்றைக்கு இயற்கைக்கு எதிராகத்தான் மனிதன் தன்னை அறியாமலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றான். காடுகளை அழிக்கின்றான், மரங்களை அழிக்கின்றான். இந்த காடு அழிப்பதனாலே பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மழை வளம் இல்லாமல் போகிறது. கார்பன் டை ஆக்சைடு வாயுனுடைய சரிவு சூழலை அதிகரிக்கின்றது. மண் வளம் நற்று போற சூழல் இருக்குது. நாங்க பயன்படுத்துகின்ற கிருமி நாசினிகள் நச்சுத்தன்மை வாய்ந்தவை. இப்ப இந்த கிருமி நாசினிகளால எல்லாம் மண் தன்னுடைய வளத்தை இழந்து வருகிறது. இயற்கையானவற்றுக்கு பதிலாக நாங்கள் செயற்கையானவற்றை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இது ஒரு மோசமான விளைவுகளை, பல்வேறுபட்ட நோய்களை எல்லாம் இவைதான் தந்து கொண்டிருக்கின்றன. வெப்பநிலை அதிகரிப்பதாலே, இப்ப காடுகள் அழிப்பதால் ஏற்படுகிற ஒரு விளைவு வெப்பநிலை ஏற்படுகிறது. வெப்பநிலை அதிகரிக்குது. இதனாலே பனிப்பாறைகள் உருகுகின்றன. பனிப்பாறை உருகுகின்ற காரணத்தினாலே கடல் மட்டத்தினுடைய நீரினுடைய தன்மை அதிகரித்துக் கொண்டு போகிறது. கடல் நீர் உட்புகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. கடற்கரையோர மண்ணை அகழ்கின்றோம். இந்த அகழ்வால கடல்சார் வளங்கள் தீமைக்குள்ளாகி கொண்டு, கடல்சார் வளங்கள் அழிந்து கொண்டு போதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப மண்ணை அகழாது பாதுகாத்த கடலோர அரிப்புகள் எல்லாம் இதனாலே தான் ஏற்படுகிறது. சுண்ணக்கல் அகழ்வுகள்,
இது எங்களுடைய மனித நடவடிக்கைகள் தேவைகளுக்காக இவற்றை நாங்கள் அகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது கூட பாரிய விளைவுகளை தரக்கூடியது. அடுத்து பார்க்கிறோம் அணு ஆயுத பரிசோதனைகள். இந்த வடகொரியா, தென்கொரியா இந்த நாடுகள் எல்லாம் நேற்றுக்கு கூட ஒரு அணு ஆயுத பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொண்டிருந்தார்கள். இப்ப இது கூட சூழலை மாசுபடுத்துகின்ற பாரிய ஒரு விளைவு. பல மில்லியன் கணக்கானவர்களை ஒரே நொடிப்பொழுதிலே கொள்ளக்கூடிய அணு ஆயுத பரிசோதனை கடந்த தினங்களில் நடத்தப்பட்டது. இதுவெல்லாம் மிக பாரிய சூழல் மாசடைவுகளை தரக்கூடிய விஷயங்கள். யுத்த நடவடிக்கைகளின் போது நச்சு ஆயுதங்களை பயன்படுத்துகின்றோம். நஞ்சு என்றாலே கூடாத ஒரு விஷயம். அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. மனித பாருங்க தொழிற்சாலை கழிவுகள். இந்த தொழிற்சாலை கழிவுகளை எல்லாம் நாங்கள் உரிய கழிவகற்றல் முறைமை இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். பிளாஸ்டிக்களை பயன்படுத்துகின்றோம், பொலித்தீன்களை பயன்படுத்துகின்றோம், உட்கார்ந்த பல பொருட்களை பயன்படுத்துகின்றோம். இதையெல்லாம் சூழலை அது இயற்கை எண்ணெயை பாதிப்படைய செய்கின்ற பல விஷயங்களாக அமைக்கின்றன. இப்ப இந்த செயற்பாடுகளால இயற்கை எண்ணெய் தன் கோபத்தை மனிதன் மீது திருப்பி விடுகின்றார். இப்ப இயற்கை மாற்றத்தால என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன? வறட்சி, கடுமையான வறட்சிகளை எல்லாம் வெங்கல நாடுகள் கூட சந்திச்சன. தண்ணி வற்றி போகிற நிலைகள், கடுமையான வெயில்கள், வெளியில வெளுக்கிட்டு திரிய முடியாத அளவுக்கு வெப்பநிலை அதிகரிப்புகள், சில நேரங்களிலே வெள்ளப்பெருக்கு, அதீத மழை, வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகின்றது. புவி நடுக்கங்கள், அண்மையில கூட பப்புவா நியூகினி நாட்டிலே புவி நடுக்கம் ஏற்பட்டது. எரிமலை வெடிப்புகள், ஆழிப்பேரலைகள், சுனாமி என்று சொல்லுவோம், மிகப்பெரிய அழிவை தந்தது உலக நாடுகளுக்கு. ஆக இது போன்ற பிரச்சனைகள். மண் சரிவு, இலங்கை போன்ற நாட்டுல இது அடிக்கடி நடக்கின்ற ஒரு விஷயம். மலை நாடுகள்ல மண் சரிவுகள் ஏற்பட்டு பாரிய உயிரிழப்புகளை தருகின்றது. பனிப்பாறைகள் உருகுகின்றது, கடல் நீர் மட்டம் பெருகி செல்கின்றது. அப்ப இப்படி மனித நடவடிக்கைகளால இயற்கை சூறையாடப்பட இயற்கை ஏதோ ஒரு வகையில மனிதனுக்கும் தீங்கிழைத்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கான காரணம் நாங்கள் இயற்கையை சூறையாடுவது, இயற்கைக்கு செய்கின்ற அந்த இன்னல்கள் என்றே சொல்லலாம். இதுல இருந்து நாங்கள் மாற வேண்டும். இயற்கையை பாதுகாப்பது அவசியமான ஒன்று. வருங்கால சந்ததியிடம் நாங்கள் வளங்களை சூறையாடாத வகையில, அடுத்த சந்ததி பயன்படுத்தக்கூடிய வகையில நாங்கள் இயற்கையை பாதுகாத்து ஒப்படைக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எதையெல்லாம் நாங்கள் செய்கின்றோமோ அது எதையெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது. அப்ப இந்த வகையில நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அடுக்கி சரியான முறையிலே விடயத்தலப்பிற்கு பொருத்தமான கருத்துக்களை ஒழுங்குபடுத்தி கூறினீர்கள் என்று சொன்னால் இந்த மேடை பேச்சு சிறந்த வகையிலே அமையும். இது உங்களுக்கு தரப்பட்ட 2வது கட்டுரையில வந்த பகுதி. 3வது பகுதிக்குள்ள போகின்றேன். எழில் நிறைந்த சுற்றுலா மையங்கள் பலவற்றை தன்னகத்தே கொண்டது எமது நாடு. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு நாளாந்தம் வருகை தந்த வண்ணமே காணப்படுகின்றன. இதனால் அந்நிய செலாவணி அதிகரித்து வருவதை காணலாம். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுலா பிரயாணிகளது வருகை அவசியமானது என வாதிடும் ஒருவருக்கும் இல்லை, சுற்றுலா பிரயாணிகளது வருகை சமூக கலாச்சார பண்பாட்டு ரீதியிலான பாரிய பின்னடைவுகளை ஏற்படுத்துகின்றது என வாதிடும் ஒருவருக்குமான உரையாடல். நீங்க உரையாடல் எப்படி எழுதுறது என்றதை படிச்சிருக்கிறீங்க. ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார், மற்றவர் மறுதளிக்கின்றார். 2 பாத்திரங்கள் தங்களுக்குள்ளே கருத்துக்கள் பகிர்ந்து கொள்கின்றன. இப்ப இங்க தரப்பட்ட விஷயமும் சுற்றுலா பிரயாணிகளுடைய வருகை இலங்கைக்கு சாதகத்தை ஏற்படுத்துகின்றது என்ற வகையில் ஒருவர் வாதிடுகிறார், தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார். மற்றவர் இல்ல, சுற்றுலா பிரயாணிகளுடைய வருகையால இலங்கை பாரிய பின்னடைவுகளை சந்திச்சு கொள்ளுது, அது கலாச்சார பண்பாட்டு ரீதியில் என்று சொல்லி தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். இப்ப இந்த வகையில இந்த விடயப்பரப்பை உள்ளடக்கியதாகத்தான் உங்களுடைய உரையாடல் அமைய வேண்டும். சரி, இந்த உரையாடலை எப்படி எழுதலாம் என்று பார்ப்போம். முதல் நாள் தலைப்பு சொல்றேன், எமது நாடும் சுற்றுலா பிரயாணிகளும் என்ற தலைப்பும் பொருத்தப்பாருடையது. சுற்றுலா பிரயாணிகளது வருகையால் ஏற்படும் சாதக பாதக தன்மைகள், நன்மை தீமை. ஒருவர் நன்மை சொல்றார், மற்றவர் தீமை சொல்றார்.
ஆகவே இந்த தலைப்பும் சரியாக அமையும். எம் நாட்டில் சுற்றுலா பிரயாணிகளது வருகை ஏற்படுத்தும் தாக்குதல் எப்படிப்பட்ட விளைவு தெரியுது? அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். ஆகவே இந்த 3 தலைப்புகளை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன். இதை போல நீங்கள் இதோடு ஒத்து வரக்கூடிய எந்த தலைப்பையும் எழுதலாம். எழுதினால் 2 புள்ளிகள் வழங்கப்படும். அவதானிப்புக்குரியவை. இந்த உரையாடலை எழுதுகின்ற போது நீங்கள் என்ன விடயங்களை கவனிக்க வேண்டும்? முதலாவது விஷயம், உரையாடல்ல இருவர் பங்கு பெற்றுவது. 2 பேர் தங்களுடைய கருத்துக்களை மாறி மாறி பகிர்ந்து கொள்ளுகின்ற வகையில இந்த உரையாடல் அமைய போகும். உரையாடல் அமைப்பு, உரையாடலை கொண்டு போய் நாங்கள் கட்டுரை எழுதுற மாதிரி எழுத முடியாது, சிறுகதை எழுதுற மாதிரி எழுத முடியாது. அப்ப அதுக்குரிய அமைப்பை பேண வேணும். தேவைப்படுகின்ற இடங்கள்ல நாங்க பேச்சு விளக்க கூட கையாளலாம். அந்த அடிப்படையில உரையாடலுக்குரிய அமைப்பு மாறி மாறி 2 பாத்திரங்கள் தங்களுக்குள்ளே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளத்தக்க வகையில இந்த உரையாடலை நீங்க எழுத வேண்டும். ஒருவர் கருத்தை மற்றவர் உள்வாங்கி தர்க்க ரீதியாக உரையாடல். ஒருவர் சொல்ற கருத்து மற்றவர் முதல் விளங்கிக் கொள்கிறார். அதற்கு அவர் என்ன கருத்தை மறுதளித்து சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்குரிய சரியான கருத்துக்களை அவர் முன்வைக்க போறார். தர்க்க ரீதியாக வாதிடுகிற மாதிரி காரணகாரிய தொடர்புகளோட பொருத்தி சரியான முறையில உரையாடல் எழுதப்பட வேண்டும். ஆகவே உங்களுக்கு தரப்பட்ட விடயப்பரப்பை மிக தெளிவாக வாசித்து அந்த விடயப்பரப்புக்கு பொருத்தமான வகையில உங்களுடைய உரையாடலை நீங்கள் எழுத வேண்டும். இதுல நான் முக்கியமான கருத்தை மட்டும் போட்டிருக்கிறேன். சுற்றுலா பிரயாணிகளுடைய வருகையாலே ஏற்படுகிற சாதகங்கள். சாதகம் என்ன? நன்மைகள். அப்ப நன்மை என்னன்றதை நான் இப்ப உங்களுக்கு சிலதை சொல்றேன். எண்ணெய செலாவணி அதிகரித்தல். அதாவது வெளிநாட்டவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வருவதால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருவாய் கிடைக்கிறது. மிகப்பெரிய ஒரு வருவாயை இந்த சுற்றுலாத்துறையால இலங்கை நாடு பெற்றுக் கொள்கிறது. அந்நிய செலாவணி அதிகரித்தல் முதலாவது ஒரு விஷயம், நன்மை. 2வது, பிரதேசங்கள் அபிவிருத்தி அடையும். இப்ப வெளிநாட்டவர்கள் எங்களுடைய நாட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் எந்தெந்த இடங்கள் அவர்களுடைய சுற்றுலா மையங்களாக இருக்கிறதோ அந்தந்த இடங்களை எல்லாம் எங்களுடைய அரசாங்கம் நல்லா அபிவிருத்தி அடைந்து வச்சிருக்கும், நிர்மாணிச்சு வச்சிருக்கும், புனருத்தாரணம் செய்து வச்சிருக்கும். ஆகவே எங்களுடைய தேசம் அபிவிருத்தி அடையும். அதே நேரம் அழகாகும். அழகாக அவர் எந்தெந்த இடங்கள் கவர்ச்சிகரமான இடங்களாக இருக்கின்றனவோ, அழகாக இருக்கின்றனோ அவை அந்தந்த இடங்களை தான் அவர்கள் நாடி வருகிறார்கள். ஆகவே அதை அழகுபடுத்துவோம். 3வது, உலகளாவிய ரீதியிலே எமது நாடு பற்றிய அறிதலும் புரிதலும் ஏற்படும். ஜப்பான்ல இருந்து வருகிறார்கள், அமெரிக்கால இருந்து வருகிறார்கள், லண்டன்ல இருந்து வருகிறார்கள். இப்படி ஒவ்வொரு தேசத்திலிருந்து வருகின்ற போதும் இலங்கை என்ற ஒரு நாடு இத்தகைய வளம் கொண்ட நாடாக இருக்கிறது, இங்கு என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்லிய ஒரு அறிதல். எங்களோட தேசத்தை புரிஞ்சு கொள்கிறார்களா, இப்படி ஒரு இயற்கை வளம் கொண்ட நாடா, இந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த சுற்றுலாத்துறையாலே நடக்கின்றோம். வேலை வாய்ப்புகள் பெருகும். இப்ப நாங்க சுற்றுலா மையங்களை எல்லாம் அபிவிருத்தி செய்து கொண்டு போக அந்தந்த இடங்கள்ல பல்வேறு அதை அண்மித்ததாக ஹோட்டல்கள் உருவாக்குவார்கள். அப்படியான சில செயற்பாடுகளின் மூலமாக வேலை வாய்ப்புகள் பெருகி கொண்டு போகும். மற்றது, தல்லின மொழி பண்பாடு பற்றி அறிய முடிகிறது. இப்ப நாங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறோம். எங்களுக்குள்ள தமிழர், சிங்களவர், முஸ்லீம்கள் அப்படியான ஒரு மக்கள் தொகுதியை கொண்ட நாங்கள் இப்ப வேற பண்பாட்டை சேர்ந்த மொழியை சேர்ந்த மக்கள் செல்கின்ற போது இந்த பண்பாடுகள் எல்லாம் உலக பண்பாடுகளாக இருக்கின்றன. இவர்கள் எல்லாம் இப்படியான வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய நடை உடை பாவனை இப்படிப்பட்டது என்பதை சுதேசிகளாகிய நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே பல்லின மொழி பண்பாட்டை அறிவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. இது இந்த சுற்றுலா பிரயாணிகளுடைய வருகையாலே நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற சாதகமான நன்மையான விஷயம். பாதகங்களை பார்ப்போம். வெற்று தேசத்தவர்களது பண்பாடு பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்படும். அதாவது மேலை தேசத்தவர்கள் அவர்கள் சில வாழ்க்கை முறைகள் எல்லாம் மாறுபட்ட வாழ்க்கை முறைகளை கொண்டவர்கள். அவர்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் மாறுபட்டது. அவர்கள் ஆடை அணிகின்ற முறையாக இருக்கலாம், உணவு பழக்கங்களாக இருக்கலாம், இது எல்லாமே மாற்றப்பட்டது. இதை அவதானி நாங்கள் அவர்களை பின்பற்ற முனைகின்றோம். அவர்களைப் போல நாங்களும் வாழ முனைகின்றோம். இந்த இடத்துல எங்களுடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் பின்பற்ற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுகின்றோம்.
நவ நாகரீக மோகங்களை நாங்கள் பின்பற்ற விளைகின்றோம். குறிப்பாக இளைஞர்கள் அவற்றை பின்பற்ற முனைகின்றார். அப்ப இது எங்களுக்கு ஒரு சாதகமான விளைவை தருகின்றது. எமது தேசிய பண்பாடுகள் புறக்கணிக்கப்படுதல். நாங்க எங்களுக்கு ஒரு தனித்துவமான பண்பாடு வச்சிருக்கோம். தமிழர் தான் அப்படித்தான் வாழ்றது, சிங்களவர் தான் அவர்களுடைய கலை கலாச்சாரங்கள் பண்பாடுகள் இப்படிப்பட்டதுன்னு சொல்லி. ஆகவே மற்றவர்களை நாங்கள் பின்பற்ற வழிகிடுகின்ற போது எங்களுடைய தேசிய பண்பாடு புறந்தள்ளப்பட்டு அது தாழ்த்தப்படுகின்ற ஒரு நிலையும் ஏற்படுகின்றது. போதைப் பொருள் பாவனை இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற ஒரு பாரிய பிரச்சனை. பாடசாலை மாணவர்கள் இருந்து பலரும் இதை அடிமைக்கு ஆகி கொண்டு போகின்ற ஒரு நிலையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்ப இது இந்த ஊற்று ஆரம்பம் எல்லாம் எங்கே இருந்து எங்களுக்கு வந்து கொண்டது என்று சொன்னால் மேலை தேசத்தவர்களால். அவர்களுக்கு சில நேரம் இது சர்வசாதாரண ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பண்பாட்டுக்கு அது பொருத்தப்பாடது. ஆக இவர்களுடைய வருகைகளால இந்த போதைப் பொருள் பாவனைகளை எல்லாம் எங்களுடைய தேசத்தவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இன்று எங்களுடைய நாடு இதுல மிகவும் கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். மற்றது தொற்று நோய் பரவுதல். உதாரணமாக இந்த கொரோனாவை எடுத்துக்கொள்வோம். சீனாவில உருவாக்கிய நோய் எப்படி இலங்கைக்கு வந்தது? அந்த தேசத்துல இருந்து இங்கு வருகை வந்தவர்களால் தான் வந்திருக்கின்றது. ஆகவே இது போன்ற தொற்று நோய்கள் பரவுவதற்கும் இந்த சுற்றுலா பிரயாணிகளுடைய வருகை ஒரு காரணமாக இருக்கின்றது. அப்ப இவை பாதகத்தன்மைகளாக நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த பகுதிக்கான விடையை கட்டுரையை அமைத்துக் கொள்ளலாம். அதாவது உரையாடல் பகுதியை அமைத்துக் கொள்ளலாம். 4வது பகுதி உங்களுக்கு சிறுகதை ஒன்று எழுதுவதற்காக வருவது. முதலாவது அதுக்கான ஒரு சூழல் சித்தரிப்பு இங்கு தரப்பட்டிருக்கிறது. அதை பார்ப்போம். லட்சுமி படிப்பில் மிகுந்த ஆர்வமுடையவள். பெற்றோரின் அவளை ஒரு வைத்தியராக காண வேண்டும் என்பதே. ஆனால் லட்சுமியின் வாழ்க்கையில் பல போராட்டங்கள். தந்தை ஒரு விபத்தில் அகால மரணமானார். தாயின் அரவணைப்பில் லட்சுமியும் அவளது 2 சகோதரர்களும் பல இன்னல்களை சந்தித்து வளர்ந்து வரும் நிலையில் தந்தையின் அவாவினை நிறைவேற்ற துடிக்கும் லட்சுமியின் வாழ்வை வலியுறுத்தும் வகையிலான சிறுகதை. அப்போ ஒரு லட்சுமி என்ற ஒரு பிள்ளை, நல்ல கெட்டிக்கார பிள்ளை. அந்த பிள்ளை நல்ல படிப்பிலே ஆர்வமாக இருக்குது. தந்தை தாய் 2 பேருமே அந்த பிள்ளை ஒரு வைத்தியராக காண வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறார். ஆனா ஒரு வறுமையும் இருக்கும், அந்த குடும்பத்துக்கு இருக்கலாம். தந்தை சடதியாக மரணம் அடைஞ்சிட்டு விபத்து ஒன்றுல. அப்ப இந்த நிலையில குடும்பம் ஒரு சீர்குலைகிற ஒரு நிலைக்குள்ள மாறுது. தாய் தன்னுடைய 3 பிள்ளைகளையும் வளர்ப்பதற்காக போராடுகிறார். மூத்த பிள்ளையாக நாங்க எங்க லட்சுமி எடுப்போம். பல்வேறுபட்ட இன்னல்களை சந்திக்கிறார். அந்த தந்தையின் நாட்டில் அந்த குடும்பம் ஒரு ஆணிவேரற்ற ஒரு குடும்பமாகத்தான் இருக்கும். ஆனால் லட்சுமியினுடைய ஆசை, அவளோட கெட்டிக்காரி, அப்பாண்ட ஆசை, அப்பா என்னை ஒரு வைத்தியராக பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்ட அதை நான் எப்படி என்னாலும் நிறைவேற்றேன். இதற்கு துணையாக நிச்சயமாக அந்த தாய் இருக்கின்றார். அப்படி எப்படி அவள் தன்னுடைய வாழ்க்கையில பல சவால்களை சந்திச்சு தந்தையினுடைய அவாவை நிறைவேற்றுகின்றாளா இல்லையா, அது உங்களை பொறுத்தது. இது உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம். இதை வச்சுக்கொண்டு உங்களுடைய கற்பனைக்கு எட்டிய வகையிலே நீங்கள் இந்த கதையை எப்படி என்றாலும் நகர்த்தலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட சூழல், தனிப்பட்ட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி இந்த கதை நீங்கள் மாற்றி வடிவமைத்துக் கொண்டு செல்லலாம். இதில் நான் சிறுகதை பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல வேணும். இந்த சிறுகதைக்கு நாங்கள் தலைப்பு போடலாம் அப்படி என்று சொன்னால் விடியலை தேடி. அதாவது அந்த பிள்ளை வைத்தியராக வேண்டும் என்ற ஒரு முனைப்போட தந்தையினுடைய ஆசையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி போராடுவதால நான் ஒரு விடியல் அதை தேடி என்று சொல்லி போட்டிருக்கிறேன். வழிகள் தாண்டிய பயணம். தந்தையினுடைய இறப்பால அந்த குடும்பம் பல்வேறு வகைப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சது. ஆகவே வழிகள் தாண்டி போனவள் எவ்வாறு அதை வெற்றி அளிக்கிறாளா அல்லது என்ன நடந்தது, அது உங்களை பொறுத்தது. தந்தைக்கோர் சமர்ப்பணம். என்ற அப்பா ஆசை நிறைவேற்றணும் என்றுதான் கடைசி மட்டும் பிள்ளை போராடுகிறார். ஆகவே தந்தைக்கோர் சமர்ப்பணம். இந்த 3 தலைப்புகளை போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தந்த அந்த சூழல் தலைப்புக்கு ஏற்ற வகையில எந்த தலைப்புகளையும் இடலாம். அதுக்கு முன்னால ஒரு சிறுகதை ஒன்று எழுதிக்குள்ள என்னென்ன விஷயங்களை நீங்க அவதானிச்சு எழுத வேணும் அதை நான் முதல்ல உங்களுக்கு சொல்றேன். சிறுகதைக்குரிய அமைப்பு பேணப்பட வேண்டும். சிறுகதை என்றா முதல்ல என்னண்டா பிள்ளைகள்,
ஒரு வாழ்க்கை முழுமை பற்றியும் பேசாது, ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை மட்டும் அது எடுத்து பேசும். யாதாயினும் ஒரு உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கும். அந்த சிறுகதைகளிலே உணர்வு நிலைகள் மேலோங்குகின்ற வகையில் இருக்கும். கதையினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கதையை தொய்வுபடாமல் நகர்த்தி கொண்டு போக வேண்டும். பாத்திரங்களுடைய அளவு மிக குறுகியதாக அமையும். 3 4 அதுக்கேற்ற வகையில நீங்கள் அமைத்துக் கொண்டு போகலாம். கதையை படிச்சு முடிக்கின்ற வாசகர்களுக்கு அந்த கதை பற்றி ஒரு உற்சாகம் கிளுகளுக்கு ஏற்பட வேண்டும். மற்றது அந்த கதை ஏதாவது ஒரு படிப்பினையை எடுத்து காட்டுகின்ற வகையில அமைய வேண்டும். இது போன்ற விஷயங்கள் சிறுகதையினுடைய உள்ளடங்க வேண்டிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. சிறுகதைக்குரிய அமைப்பு என்று சொல்லி பார்க்க நாங்க இதை கட்டுரை மாதிரி எழுதணும் என்ற அவசியம் இல்லை. இங்க கற்பனைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். கற்பனை நயம் கனிய நாங்கள் சிறுகதையை எழுதலாம், வர்ணனைகளை போடலாம், சூழல் சித்தரிப்பு இடங்களை பற்றி சொல்லிக்க நாங்க நல்ல வர்ணனைகளை எல்லாம் போடலாம். அதே மாதிரி உள்ளடக்க ரீதியாக நாங்கள் விடயப்பரப்போட ஒத்து விஷயங்களை கொண்டு போறோம். இதுல இன்னும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் பேச்சு மொழி. அது தவிர்க்க முடியாத ஒன்று சிறுகதையில். என்ன சாதாரணமாக நாங்கள் பேச்சு வழக்கில் எப்படி பேசிக்கொள்கிறோம் அது சிறுகதைக்கு சொல்லலாம். பிரதேச ரீதியாக அந்த பேச்சு மொழி மாறலாம். இப்ப மட்டக்களப்பு பிரதேசத்தை சார்ந்த ஒரு கதை வருதுன்னா அந்த பிரதேச மக்களுடைய பேச்சு வழக்கு மொழி அங்க வரும். யாழ்ப்பாணம் என்று சொன்னால் எங்களுடைய பேச்சு வழக்கு, தமிழ்நாடு என்று சொன்னால் அவர்களுக்குரிய பேச்சு வழக்கு எப்படி இருக்கோ அதை போல வரலாம். அப்ப அந்த அமைப்புல நீங்கள் கவனத்தில் செல்லுங்கள். கருப்பொருளை ஏதோ ஒரு கருப்பொருள் அந்த கதையில இருக்கும். அந்த கருப்பொருளை கற்பனை சொறிவோட நல்ல கற்பனை நயம் கனிந்து நீங்கள் அந்த கதையை வடிச்சு கொண்டு போகலாம். கதையை சுவைப்பட, எந்த கதையும் சுவையாக இருக்கின்ற போதுதான் அதனுடைய வாசகர்கள் பெறுகிறார்கள். அவை சுவைப்பட இன்னும் ஒருக்க வாசிக்கணும் போல எங்களுக்கு தோண வேணும். என்ன சொல்லியிருக்கன்னு சொல்லி வாசிச்சு கொண்டு போய்க்க முடிவு எப்படி வரப்போது நாவல் வர வேணும். அந்த வகையில விறுவிறுப்பாகவும் கதையை சொல்லலாம். இயல்பான கவர்ச்சியான கதையோடு நீங்க எப்படி இயல்பாக கதைக்கிறீங்களோ அதே விஷயத்த கொஞ்சம் கவர்ச்சியா மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் மொழிநடை பிரயோகங்களை கையாண்டு இந்த கதையை நகர்த்தி செல்லலாம். கதைக்கு பொருத்தமான மொழிநடை, அதை நான் சொன்னேன். எந்த பிரதேசமும் அந்த பிரதேசத்துக்குரிய மொழிநடை பேச்சு வழக்குகளை கையாள அதெல்லாம் தவிர்க்க முடியாது. சிறுகதையை பொறுத்த மட்டும் கதைக்கு பொருத்தமான சரியான மொழிநடை. இயல்பான பாத்திர உரையாடல். உரையாடலை வரவிச்சு சொல்லணும் அவசியம் இல்லை. இயல்பாக சாதாரணமாக உரையாடுகின்ற வகையிலான பாத்திர உரையாடல். மற்றது கதையின் முடிவில் ஏதாவது படிப்பினை வரலாம். உதாரணமா இந்த கதையை நாங்க ஜோதிச்சோம் என்று சொன்னால் இதுக்கு என்ன படிப்பினை சொல்லலாம்? ஓகே, பார்த்தோம் என்றால் இப்ப தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக பிள்ளை போராடுறாள். கடைசியா விடிவு கிடைக்கிற மாதிரி கதையை கொண்டு போறோம் என்று சொன்னால் கல்வியாலே ஒரு மறுமலர்ச்சி வரும், கல்வி வறுமையெல்லாம் போகும் என்ற வகையில யோசிக்கலாம். பாசம், அப்பா மீது பிள்ளை வச்ச பாசம் பிள்ளை சாதிச்சு காட்டுதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு பாசம், தந்தைக்காக பிள்ளை செய்கிற அந்த அர்ப்பணி. வறுமையில இருந்தும் முயற்சியோடு அவர்கள் கடைசியில ஒரு நல்ல நிலைக்கு போயிடும் என்று சொன்னால் முயற்சியால எதையுமே சாதிக்கலாம். அப்பா இல்லை, ஆனா அம்மா கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக பாடுபட்டு உழைச்சு பிள்ளைய படிப்பிச்சுதான குடும்பம் நிலைக்கு வந்தது. அப்ப கடுமையான முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அளிக்கும். இப்படிப்பட்ட பல படிப்பினைகளை நாங்கள் இந்த சிறுகதைக்குள்ள பார்க்கலாம். முடிவு பொருத்தப்பாடுடையதாக அமைகிறது. ஒரு கதையின் முடிவிலே இன்னொரு கதை ஆரம்பிக்கிறது என்று சொல்லி கூட சொல்லலாம். ஆகவே முடிவை கதைக்கு பொருத்தப்பாடுடைய வகையில அமைக்கிறது சரியான விஷயம். இது இந்த சிறுகதையை நீங்கள் உங்களுடைய கற்பனைக்கு கட்டிய எப்படியும் எழுதலாம். இப்ப நான் எப்படி சிந்திக்கிறேன்னு சொன்னால் தந்தையினுடைய இறப்புக்கு பிற்பாடு குடும்பம் நிச்சயமாக ஒரு வறுமையில இருக்கும். அப்ப இந்த நேரத்துல தாய் தந்தையை போல அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக மிக கடுமையான கஷ்டங்களை சந்திக்கிறார். தன்னுடைய உதிரத்தை சாராக பிழிந்து அந்த குடும்பத்திற்காக அவள் அர்ப்பணிப்போடு செயல்படுகிறார். கூலி வேலைகளுக்கு போகலாம், அல்லது இந்த ஏதாவது சிற்றுண்டிகளை விற்கலாம், முட்டை வளர்க்கிறது, மாடு வளர்க்கிறது, இப்படியான சில செயற்பாடுகளை செய்து அவள் அந்த பிள்ளைகள் 3 பேரையும் படிப்பிப்பதற்காக போராடுகிறார். தாயினுடைய அர்ப்பணிப்பான அந்த மனத்தை பார்த்த பிள்ளையும் தாக்கி ஒத்தாசையாக இருந்து ஒரு மூத்த பிள்ளை குடும்ப பொறுப்பை எடுக்கின்ற வகையில் அவள் படிக்கின்ற காலங்களிலேயே செயற்படுகிறாள். தொழில் ரீதியாகவும் தாய்க்கு பல உதவிகளை செய்கின்றாள். தன்னுடைய சகோதரர்களையும் மிக்க கரிசனையோடும் அன்போடும் கல்வியில உயர்வதற்கும் அவள் துணை நிற்கின்ற வகையில் இருக்கு. இயல் பரீட்சையை எதிர்கொள்கிறாள்.
பரீட்சையில நல்ல புள்ளிகள் பெற்றுக்கொள்கிறாள். 3A பெற்று மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்படுகிறாள். குடும்பமே நல்ல சந்தோஷமான ஒரு நிலைக்கு வருது. இந்த வறுமையான சூழல்ல அவளை படிப்பிக்க தாய்க்கு பொருளாதாரியான பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. தன்னுடைய நகைகள் இது எல்லாத்தையும் வித்து கடன்பட்டு தன்னுடைய பிள்ளையை படிப்பிக்கிறார். அந்த தாயினுடைய அந்த தியாகத்தை உணர்ந்து பிள்ளை நல்லா படிக்கிறது. 4 வருஷம் 5 வருஷம் கழிக்க பிள்ளை ஒரு மருத்துவராக வெளியில வருது. அந்த மருத்துவராக பிள்ளை வெளியில வருவது அந்த குடும்பத்தினுடைய வாழ்விலே கிடைத்த ஒரு மிகப்பெரிய விலை. வெளிகளை தாண்டி பயணித்த அந்த பயணத்துக்கு கிடைத்த முற்றுப்புள்ளி, தந்தையினுடைய அவாவை நிறைவேற்றிய தந்தைக்கு சமர்ப்பித்த அந்த சமர்ப்பணம், அந்த வைத்தியர் என்கின்ற ஒரு பட்டம். ஆகவே இந்த வகையில இந்த கதையை நகர்த்தி நல்ல வடிவில நீங்கள் ஒரு சிறுகதையை அமைக்கலாம். இது உங்களுக்கு தரப்பட்ட சிறுகதை என்ற பகுதி. உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற வகையிலே இந்த சிறுகதையை அழகாக நகர்த்தி செல்லுங்கள். 3வது வினா அறிவுறுத்தல பாப்ப பிள்ளைகள். பின்வரும் உரை பகுதியின் சுருக்கத்தை 40-45 சொற்களில் அமையக்கூடியவாறு எழுதுக. சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. 2 விஷயம் நீங்க அவதானிக்க வேணும். உங்களுக்கு தரப்பட்ட பந்திய 40-45 சொற்களுக்குள்ள வருகின்ற வகையில நீங்க சுருக்கி எழுத வேணும். இது முதலாவது வேலை. நீங்க எழுதி முடிச்சா பிறகு பிள்ளைகள் கடைசியில நீங்க எத்தனை சொல் வந்தது, இப்போதாரமா 42 சொல்லுன்னு சொல்லி சொன்னால் 42 சொற்கள் அந்த சுருக்கத்தினுடைய இறுதியில மூலையில நீங்க போட்டு விடலாம். இது சுருக்கத்துக்குரிய வினா. அதுக்கு முதல் சுருக்கம் எப்படி எழுதுறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த வினாவை பற்றி ஒருக்கா பார்ப்போம். சுருக்கம் எழுதுவதற்கான வழிமுறைகள் என்ன மாதிரி சுருக்கத்தை நீங்க எழுதலாம். உங்களுக்கு ஒரு பந்தி தரப்பட்டிருக்குது. 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பந்திகளோ தந்திருப்பின. முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை பிள்ளை, தரப்பட்ட பகுதியை கருத்தூன்றி வாசித்தல். நல்ல வடிவம் ஆரம்பத்திலிருந்து இறுதி மட்டும் என்ன கருத்தை இந்த பந்தி சொல்லுது, என்ன விஷயத்தை இந்த பந்தி எடுத்துரைக்க வருகுது என்ற அடிப்படையில கருத்தூன்றி வாசிங்க. ஒருக்கா உங்களுக்கு வாசிக்க உங்களுக்கு அதை வடிவா புரியல என்று சொல்லி சொன்னால் இன்னொரு தடவை நீங்க வடிவா திருப்பி வாசிங்கோ. என்ன விஷயம் இங்க மையக்கரு, எதை பற்றி இந்த பந்தி நகர்ந்து செல்கிறது என்றதை வாசிங்கோ, கண்டுபிடித்து கொள்ளுங்க. 2வது வேலை நீங்க செய்யுங்கோ, பிரதான கருத்தை இனம் காணல். ஏதோ ஒரு மைய விஷயம்தான் அந்த பந்தி பேசும். அப்ப இந்த பந்தி என்ன விடயத்தை பற்றி பேசிக்கொள்கிறது அதை நீங்க இனங்கண்டு கொள்ளுங்க. இனங்கண்ட விஷயத்தை வேணும்னா நீங்க அப்படி ஒரு கோடு போட்டு வச்சுங்க. இதுதான் பிரதான விஷயம். அதுக்கு பிற்பாடு துணை கருத்துக்களை இனம் காணல். அந்த பிரதான விஷயத்தை என்னென்ன சார்பு கருத்துக்கள் துணை கருத்துக்கள் மூலமாக சொல்லி இருக்கிறார், அது எங்கெல்லாம் வருகிறோம் அந்த இடத்துக்கு சொல்லி அப்படி ஒரு கோடு வைக்கணும். இதுக்கு பிறகு நீங்க எல்லாம் வாசிச்சு எடுத்துக்கொண்ட அந்த மைய துணை விஷயங்களை ஒழுங்குபடுத்துங்க. கருத்து ஒழுங்கு வருகின்ற வகையில, வசன ஒழுங்கு வருகின்ற வகையில எது முன்னுக்கு சொல்லலாம், எது அடுத்ததாக சொல்லலாம் என்ற வகையில ஒரு ஒழுங்குபடுத்தலை மேற்கொள்ளுங்க. தேவையற்றதை தவிர்த்த, என்னென்ன விஷயம் இங்க தேவையற்ற விஷயமாக இருக்குதோ அதை தவிர்த்துக் கொள்ளுங்க. உதாரணமாக வர்ணனைகளாக இருக்கலாம், உவமைகளாக இருக்கலாம், அடைகளாக இருக்கலாம், உதாரணங்களாக இருக்கலாம். இவை எல்லாமே சுருக்கத்துக்கு தேவையற்ற விஷயம். அப்ப இதை நீங்க வட்டியை விடலாம். இது தேவையில்லாத விஷயங்கள். எங்களுக்கு மைய விஷயம் என்ன, அது எடுத்து சொல்லுகிற துணை கருத்து என்ன, இதுதான் தேவை. சுருக்கம் எழுதேக்க சொந்த மொழிநடை, உங்களுக்கே உரிய தனித்துவமான மொழிநடை, நியம மொழியில நீங்க சுருக்கம் எழுத வேண்டும். படற்கையில் மாத்திரம் எழுதுதல், இதுவும் அவதானிக்க வேண்டும். அந்த சுருக்கத்தில தன்மையோ முன்னிலையோ இந்த அமைப்புல சொல்லப்பட்டிருக்கின்றால் நீங்கள் சுருக்கம் எழுதுகின்ற போது அதை தவிர்த்து எங்க மாறணும் என்று சொன்னால் படற்கைக்கு மாற்ற வேண்டும். ஒரே பந்தியில் எழுதுதல். இப்ப உங்களுக்கு தரப்பட்ட சொற்கள் 45 சொற்கள். இந்த 45 சொற்களை கொண்டே நீங்க 2 பந்தியில 3 பந்தியில எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு பந்தியில மாத்திரம் இந்த சுருக்கத்தை நீங்கள் எழுதி முடிக்க வேண்டும். அதே நேரம் உங்களுக்கு தரப்பட்ட பந்தியில ஏதாயினும் ஒரு செய்யுளடிகள் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் சுருக்கம் எழுதியக்கு அந்த செய்யுளை கொண்டு போய் அப்படியே அங்க அடையாளம் காட்டக்கூடாது. அந்த செய்யுளுக்குரிய
பொருள் என்ன, கருத்து என்ன, அதை சுருக்கித்தான் நீங்கள் உங்களுடைய சுருக்கத்துல சொல்ல வேண்டும். மற்றது எழுதிய பின் நீங்கள் ஒரு தலைப்பு போடலாம். இந்த சுருக்கம் என்ன விஷயத்தை பற்றி பேசுது, மைய விஷயம் என்ன, ஒரு சொல்லோ 2 சொல்லையோ நீங்கள் தலைப்பாக விட்டுக் கொள்ளலாம். அப்ப சுருக்கம் எழுதுவது எப்படி என்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பந்திய முதல் நல்லா கருத்தூன்றி வாசியுங்கோ, பிரதான கருத்தை இனங்கண்டு கொள்ளுங்கோ, துணை கருத்துக்களை தேடிக்கொள்ளுங்கோ. அதன் பிற்பாடு நீங்க ஒழுங்குபடுத்துறீங்க. அதுக்கு முன்னமே நீங்க தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துக் கொள்ளலாம். எழுதிக்க உங்களுடைய சொந்த மொழிநடை, அதுதான் முக்கியமானது. அங்க இருக்கின்ற அதே மொழிநடையை கொண்டு வந்து நீங்க எழுதக்கூடாது. உங்களுக்கு கொண்டு ஒரு சுயமான மொழிநடை, அதுக்கு மாறுங்க. அடுத்து படற்கையிலே எழுத வேணும், ஒற்று பந்தியிலேயே எழுத வேணும். ஒரு பாடலடி இருக்குன்னு சொன்னால் பாடலடியை குறிப்பிடக்கூடாது, அதனுடைய அர்த்தத்தை, பொருளை சுருக்கி சொல்ல வேண்டும். கடைசியாக எழுதிய பிறகு நீங்க ஒரு தலைப்பு போட போறீங்க. அப்ப இது சுருக்கம் எழுதுவதற்கான வழிமுறை. நான் வழிமுறையை சொல்லி போட்டு உங்களுக்கு சுருக்கத்துக்கு போனேன்னு சொன்னால் அது இலகுவாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததா இந்த சுருக்கத்திற்குரிய புள்ளி திட்டம் எவ்வாறு வழங்கப்படுகிறது என்று இருக்கா பார்ப்போம். இதுல போடப்பட்டிருக்கிறதா நம்முடைய சுருக்கத்துக்கு வழங்குகின்ற புள்ளி திட்டம். மொத்தமாக 10 புள்ளிகள் பிள்ளைகள். இதுல விடயத்துக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. விடயப்பரப்புக்கு 6 புள்ளிகள். இப்ப நீங்க சொல்லப்பட்ட மைய விஷயத்தையும் துணை கருத்துக்களையும் எடுத்து தேவையற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் விளக்கி என்ன மாதிரி அந்த கருத்து ஒழுங்குகள், வசன ஒழுங்குகளை பேணி விடயத்தை சொல்றீங்களோ அதுக்கு 6 மார்க்ஸ். சொல் அளவு உங்களுக்கு சொல்லி இருக்கிற 45 சொற்கள், 40 இருந்து 45 சொற்கள். அந்த அளவுக்குள்ள நீங்களோட சொற்கள் நிக்கிறதா, அதுக்குள்ள அளவுல இருந்து அப்படியே 2 புள்ளிகள் நீங்க எடுத்துக்கொள்ள. அடுத்து மொழிநடை. நான் சொன்னேன் உங்களுக்கு உரிய தனித்துவமான சொந்த மொழிநடை. மொழிநடையை கையாளிக்கையும் நல்ல அழகான வாக்கியங்கள், கவரக்கூடிய வகையிலான கையாளுகை, இவற்றை நீங்க போட்டு எழுதுகின்ற போது எழுத்து பிழைகள் இல்லாமல், வசன பிழைகள் இல்லாமல், இலக்கண பிழைகள் இல்லாத வகையில நீங்க எழுதினீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய புள்ளி 2. அப்ப மொத்தமாக 10 புள்ளிகளை இந்த பகுதியில நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த முறையை பின்பற்றி நீங்க சுருக்கம் எழுத போறீங்கள்.